திருமுருகன் பூண்டி முருகனுக்கு, திண்டலின் சண்முகனுக்கு, பத்துமலை முருகனுக்கு, கண்ணீர்மலை முருகனுக்கு, கல்லுமலை முருகனுக்கு, நல்லூர் கந்த சுவாமிக்கு, கதிர்காமன் கந்தனுக்கு, மாவிட்டபுரம் கந்தசாமிக்கு, செல்வச்சன்னதி முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, பாலதண்டாயுத பாணிக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, பூஜா மூர்த்திக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை பாலனுக்கு. இதோ முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது. தாரகனின் மாயை அழிவது போய் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம், நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வாரி வழங்க இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது. வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சந்திரவேல் முருகனுக்கு, முத்தகவேல் முருகனுக்கு, முத்துவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, ரத்னவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, மஞ்சவேல் முருகனுக்கு, செந்தூர் கந்தனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை அழகனுக்கு, ஆவினன்குடி முருகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, பள்ளி தேவயானை நாயகனுக்கு, தமிழ்கடவுள் முருகப்பெருமானுக்கு, திருச்சீரலைவாய் முருகனுக்கு, நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் கந்த கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக, மாயை அவ்வளவு சீக்கிரமாகவா விழுந்துவிடும், எப்போது அவன் தலை விழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது, அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல்